உண்மையில எனக்கே சந்தோஷமா இருந்தது. கீதவாணி ராஜ்குமாரை கேட்டாலும் சரி, தாயம் ஜோஜா கேட்டாலும் சரி, டிபிஎஸ் ஜெயராஜா கேட்டாலும் சரி, இளைய பாரதியை கேட்டாலும் சரி, எவரை சந்திச்சு கேட்டாலும் சரி, அந்த நீங்களும் பேச்சாளராகலாம் அந்த புத்தகத்தை படிக்காதவே இல்லை. அந்த புத்தகம் அவ்வளவு தூரத்துக்கு பெயர் பெற்ற ஒரு புத்தகம். அப்ப எனக்கு ஒரு நல்ல உற்சாகம் வந்துட்டது. இதன் காரணமாக நான் அந்த புத்தகத்தில் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் என்னென்றால், இப்ப ஏற்கனவே நீங்களும் பேச்சாளராகலாம் என்ற புத்தகங்கள் இந்தியாவில் தமிழகத்தில் வந்தாலும் ஒரு ஆரம்ப காலத்தில் இருக்கின்ற ஒரு இளம் கன்னி பேச்சாளனுக்கு மிகவும் வரையில்லை. இதே போல இங்கிலாந்தில் இருக்கிற சிறந்த பேச்சாளர்கள், பிரான்சில் இருக்கிற சிறந்த பேச்சாளர்கள், ஏன் கனடாவிலே இருந்து சிறந்த பேச்சாளர்களையும் ஒருங்கு சேர்த்து நான் இந்த புத்தகத்தை கொண்டு வரப் போகிறேன். பெரும் ஒரு புத்தகமாக இது அமைய போகிறது. நிச்சயமாக இந்த புத்தகம் வெற்றி பெறும் என்று நான் நம்புகிறேன். அத்துடன் நான் இளைய பாரதியும் அந்த புத்தகத்துக்குள்ள சேர்த்துடுவோம் என்று நான் எவ்வளவோ முயற்சிச்சேன். அவர் சொன்னார், சந்திரமோகன் இது என்னப்பா, நான் ஒரு பேச்சாளன் இல்லை, நான் ஒரு வித்தியாசமான ஒரு அறிவிப்பாளன், அதை நீங்கள் ஒரு பேச்சாளன் என்று என்னை எப்படி எடுக்க முடியும் என்று நானும் அவரும் இப்ப தர்க்கிச்சு கொண்டே இருக்கிறோம். அவருக்கு நான் சொன்னேன், அப்படி இல்லை, நீங்கள் இன்றைக்கு மேடையில பேசுறீங்க, ஆரம்ப காலத்துல உங்களுக்கு மேடையில பேசக்க என்ன மாதிரியான தயக்கம் இருந்தது, அது உண்மையை சொல்லுங்களேன், மக்களுக்கு அது இளஞ்சந்ததிக்கு உதவும் தானே என்றுதான் நான் கேட்கிறேன். அவர் இல்லையேன்னு மறுத்து கொண்டிருக்கிறேன். இப்ப உங்களுக்கு எதுவும் சொல்லப்படாது அதை பற்றி? இல்லை, நீங்கள் நான் பாடசாலையில் படிக்கின்ற காலத்தில் பேச்சாளராக கிராமங்களில் ஒரு பேச்சு போட்டியில் பங்கு பெற்றி அங்கே முதலாவது இடத்தை பெற்றுக் கொண்டவர்களுக்கு ஒரு மாவட்ட ரீதியாக பேச்சு போட்டி நடக்கும். அந்த பேச்சு போட்டிக்கு நான் கிராமத்து மண்ணில் இருந்து பட்டணத்துக்கு போகின்றேன். என்னுடைய தலைமை ஆசிரியர் தமிழ் வாத்தியார் அவர் என்னை பேருந்து வண்டியில் அழைத்து செல்கின்றார். அரைக்காச்சட்டை போட்டு ஒரு என் ஸ்லீப்பர் போட்டு கொண்டு போறேன். அங்க பள்ளிக்கூடத்துக்கு போய் பாக்குறேன். அப்படி ஒரு பள்ளிக்கூடத்துல போய் பெருசானண்டா எங்களுக்கு யாழ்ப்பாணமே சரியான புதுசு. யாழ்ப்பாணத்துல பள்ளிக்கூடம் எங்கட பள்ளிக்கூடங்களுக்கு ஒப்படைகள்ல இங்க கனடா பாசல சொன்னா பீனட். அப்ப அங்க போய் பேச எல்லாம் ஆயத்தமானி கேட்கல எங்களை தமிழ் வாத்தியார் வந்து சொன்னார், மேடையில இருக்கிற ஆக்கள் எல்லாரையும் மொக்க நண்டு நினைச்சுக்கோள். அந்த உதய அமுதலிங்கம் ஆனந்த சங்கரி சொன்ன மாதிரி தான், ஆளாள சுந்தரம் சொன்ன மாதிரி தான். அதாவது முன்னுக்கு இருப்பவர்கள் எல்லோரும் மடையர்கள் என்று எனக்கு வந்து கதையை சொல்லுங்க. முன்னுக்கு நிற்பவர்கள் எல்லாம் மடையர்கள், நான் ஒரு பெரிய பேச்சாளை, நான் சொல்வதுதான் சரி என்று நினைத்துக் கொண்டு பேசு, முன்னுக்கு இருப்பவர்கள் எல்லாம் மடையன் என்றதை மனதில் நெய்யண்டு. அப்ப நான் கேட்டேன், மாஸ்டர் நீங்கள் எங்க இருக்க போறீர்கள் என்று. அது நல்ல பாக்குறீ. அவன் மாஸ்டரும் போய் அந்த கிரௌட்ல இருந்தா நீங்க அந்த ஆளையும் மடையன் என்று சேர்த்து ஆக்குறீங்கன்னு அர்த்தம். பாவம். அப்படியல்ல, அவர் அந்த நேரவே சொன்னார், நீ உருப்படவே மாட்டேன். ஆனா இந்த இளைய பாரதி இன்றைக்கு நல்லா உருப்பட்டிருக்கிறாரே. இங்க கனடாவிலே மக்கள் எல்லாம் இன்று இளைய பாரதி என்று சாகுறாங்களே. நான் இப்பொழுது இளைய பாரதிக்கு இந்த சந்தர்ப்பத்தில் உள்ள சொல்ல விரும்புகிறேன். காரணம் என்னன்னா, நான் எந்த வீட்டுக்கு போனாலும் சரி, எந்த நண்பர்களை சென்றாலும் சரி, எந்த நிர்வாக ஸ்தாபனங்களுக்கு சென்றாலும் சரி, கதைச்சு கொண்டு போகும் பொழுது இன்றைக்கு 24 மணி நேரமும் இளைய பாரதி என்ற சொல்லி இல்லாமல் யாருமே கதைக்க முடியாத அளவுக்கு வந்துட்டாங்க. இவ்வளவு செல்வாக்கு பெற்றிருக்கிற நீங்கள் அடுத்த எலெக்ஷன்ல நில்லுங்கோ, நான் வந்து உங்களுக்கு பிரச்சாரம் செய்கிறேன், எலெக்ஷன்ல வெண்டு எங்களோட சமுதாயத்துக்கு நீங்க உதவி செய்யற நேரத்துல இந்த வானொலி நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று நான் உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுவேன். ஏனையா கோவமண்டா 2 அடி அடியுங்களேன் ஐயா. ஏனையா இப்படியெல்லாம் சொல்றீங்க? கோவமண்டா 2 அடி அடியுங்கோ, என்ன பிடிக்க இல்லைன்னா கதைக்கா விடுங்கோ, இப்படியெல்லாம் சொல்லாதீங்க. ஆனா பிடிக்க இல்லைன்னு கதைக்கா விட மக்கள் எனக்கு அடிச்சு போடுவாங்க. அவ்வளவு தூரத்துக்கு மக்களின் செல்வாக்கு உங்களுக்கு பெருகிறது. உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா மக்களுக்கு தெரியும். நேற்று கேட்டுக்கொண்டு இருப்பது கதம்பம். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய உங்களிடம் ஒரு கேள்வி. இந்த முகப்பு அட்டையில் வந்திருக்கின்ற இந்த படம் இது கணினி மூலம் தயாரிக்கப்பட்டதாக தெரிகிறது. ஏன் தனியாக போட்டானுங்கள்? ஏன் நீங்கள் அதை இப்படியாக தனியாக போட்டீர்கள்? அது நல்ல கேள்வி. நாங்க பனை வடலியில பிறந்த நாங்கள் ஊர்ல பனையை போட்டேன்னு சொன்னா நீங்கள் இப்படி கேட்கிறதே தப்பு. இந்த பனையை பார்க்கும் பொழுது எங்களோட மண்ணை பார்க்கின்ற சந்தோஷம் எங்கள் நெஞ்சிலே உருவாவதை நீங்க மறக்க முடியாது. பனையை காணும் போது நமக்கு ஏற்படுகிற உந்தல் ஆர்வம் நிச்சயமாக யாருமே மறக்க முடியாதது ஒன்று. பனை எங்களுக்கு பெரிது. நாங்கள் யாழ்ப்பாணத்திலே இருக்கும் பொழுது அண்ணாந்து எதை பார்க்கிறோம்? பனையைத்தான் பார்க்கிறோம். பனைதான் உயரமான மரமும் உயரமான கட்டிடமும் கூட எங்களுக்கு. கனடா வந்த பிறகு நாங்கள் அண்ணாந்து எதை பார்க்கிறோம்? சிஎன் டவரை அண்ணாந்து பார்க்கிறோம். சிஎன் டவர் தான் கனடாவுக்கு பெரிது. சிஎன் டவரை நாங்கள் அண்ணாந்து பார்த்து கலைத்து விட்டோம். காரில் போகும்போதும் வரும்போதும் எங்கு பார்த்தாலும் எந்த சஞ்சையை பார்த்தாலும் சிஎன் டவர் நாங்கள் கலைத்து போய்விட்டோம். ஆனால் எமது மண்ணிலே நாங்கள் அண்ணாந்து பார்ப்பது எதை? பனையத்தான். கற்பனை
கற்பகதரு என்று போற்றப்படுகின்ற இந்த பனை எங்கள் இரத்தத்தோடு கலந்து விட்டது. இதை நான் என்றும் பிரிக்க மாட்டேன். இதன் காரணமாகத்தான் கடந்த எனது தமிழருவி பிசினஸ் கார்டு டைரக்டரி எல்லாவற்றிலையும் நான் இந்த பனையை நுழைச்சிருக்கின்றேன். அடுத்த முறையும் இந்த பனையை முளைக்கச் சொல்லி ஞானபண்டிதன் அவர்களை நான் கேட்டிருக்கிறேன். இந்த இந்த அட்டை படத்தை தகுந்த முறையிலே இதற்கு முன்பு வந்த ஒரு உங்களுடைய புத்தகத்தில் நான் கடந்த வருடம் என்று நினைக்கின்றேன், சீன்றவரையும் அதில் நீங்கள் அமைத்து அதே நேரம் பனையையும் போட்டு ஒரு வாலிபன் யோசிப்பதாக ஒரு கேள்வியும் கேட்டிருந்தேன். அதற்குரிய பதிலையும் கூறிவிடுங்களேன். அதுக்கு என்ன பதில் என்று சொன்னா, நாங்கள் பனை வடரியிலே இருந்து சீயன் தவிர அந்த இளைஞன் பார்த்து கொண்டு நிற்கிறான். கடலுக்கு அங்காலே அப்பால் அந்த கடலையும் இடையில கீறி வச்சிருக்கேன். அவன் சிந்திக்கிறான், ஐயோ கடவுளே, நான் இன்றைக்கு சீயன் தவிர பார்த்து கொண்டு நிற்கிறேன். இந்த பனையை பார்க்கும் காலம் மீண்டும் வராதா? அதுல நீங்க என்ன ஒன்றையும் பார்க்க தவறி விட்டீர்கள். சீயன் தவறுக்கும் பனைக்கும் இடையில நான் ஒரு பாலம் ஒன்று போட்டிருந்தேன். நீங்கள் இப்படி யோசிப்பதாக நீங்க நினைக்கிறீர்கள். இன்னும் மாற்றி யோசித்த நான் இவ்வளவு காலம் அங்க பனியை பார்த்து கொண்டிருந்துட்டேனே, இங்க சீயன் தவிர பார்த்திருக்கலாமே என்று யோசிக்கலாம். அப்படியும் யோசிக்கலாம். ஆனால் என்ன பொறுத்தவரை அப்படி யோசிப்பவர்கள் குறைவு என்றுதான் நான் நினைக்கிறேன். பெரும்பாலான சிந்தனைகள் எப்படி இருப்பது என்பதுதான் உண்மை. ஒருவர் அப்படி சிந்திக்கிறார் என்பதற்காக இல்லை. நீங்கள் ஒன்றை யோசிங்க. நீங்கள் உங்களோட மனதை திறந்து சொல்லுங்க. இளம் வயதிலே எங்களுக்கு ஏற்படுற நிகழ்ச்சி, நாங்கள் இன்றைக்கும் அந்த எதை நாங்கள் ஞாபகத்துல வச்சு சந்தோஷமா வாழ்கிறோம். நீங்கள் பாடசாலையிலே, யாழ்ப்பாணத்திலே பாடசாலையில சென்ற காலத்திலே நீங்கள் பாடசாலை முடிந்ததன் கிரிக்கெட் விளையாடினது, ஃபுட்பால் விளையாடினது, நாடகம் போட்டு மேடையில ஏறி நடிச்சது, கோயிலுக்கு போனது, அங்க வந்தது, சைக்கிள் எடுத்து எங்கட ஊரெல்லாம் திரிஞ்சது, சில பேரிட குட்டு வேணது, அடி வேணது, மாங்காய் பிடுங்கி அவங்கள்ட்ட அடி வேணது எல்லாம் உங்களுக்கு ஞாபகத்துல. அதெல்லாம் ஒரு பசுமையான நினைவுகள். அந்த பசுமையான நினைவுகள் தான் இந்த பனை. உண்மை, நீங்கள் கூறுவது முற்றிலும் உண்மை. எல்லோருக்கும் அந்த நினைவு பொழுது வந்து போயிருக்கும். ஒரு மிக குறுகிய காலத்தில் எந்த விதமான பேசுவைப்பும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியை நடத்தி இருக்கின்றோம், உங்களை சந்தித்திருக்கின்றோம். கூறுங்கள். இது இந்த அட்டைப்படத்தை மிக குறுகிய காலத்திலே எனக்கு வடிவமைத்து தந்தவர் திரு ஞானபண்டிதன் அவர்கள். இந்த சந்தர்ப்பத்தில் நான் அதை கூறியே ஆக வேண்டும். ஞானபண்டிதன் அவர்கள் தமிழ் அருவியுடன் ஒருங்கிணைந்து விட்டார். தமிழ் அருவி குடும்பத்தில் ஞானபண்டிதனும் ஒருவர் என்ற ஒரு நிலையில இருந்துதான் அவரை செய்து வருகிறார். அவர் தொடர்ந்தும் எங்களுக்கு இந்த உதவிகளை செய்த ஒண்ணுமே இருக்கிறார். பல ஆலோசனைகளையும் தருவார். அத்துடன் தமிழருவி பிசினஸ் கார்டு டைரக்டரியை இந்த முறை எங்களுக்கு அச்சிட்டு, மிகவும் கவனமாக அச்சிட்டு நல்ல முறையிலே தந்தவர்கள் விவேகா பிரிண்டர்ஸ் என்பதையும் நான் இந்த சந்தர்ப்பத்தில் கூற வேண்டும். விவேகா பிரிண்டர்ஸ் மிகவும் ஒரு நல்ல நிலையை இன்று கனடாவிலே அடைந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மல்டி கலர் எல்லாவற்றையும் சரியான முறையிலே, நல்ல முறையிலே, கவரக்கூடிய முறையிலே செய்கிறார்கள். அதன் நிர்வாகஸ்தராக கடமையாற்றுகிற ஸ்ரீக்கு நான் இந்த சந்தர்ப்பத்திலே நான் நன்றி கூறத்தான் வேண்டும். நிகழ்ச்சியில் நீங்கள் சிரமம் பாராமல் இங்கே கலந்து கொண்டமைக்கு கண்டிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தின் சார்பில் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சந்திரமோகன் அவர்களே. வணக்கம் திரு இளைய பாரதி அவர்களே. இன்று எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்ததற்காக உங்களுக்கு நான் கனடிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு ஸ்தாபனத்துக்கும் இளைய பாரதிக்கும் எனது மனமுவந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். நிகழ்ச்சி கேட்ட நேயர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்தி தந்த கனடிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு தயாரிப்பாளர்களுக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் கூறி விடைபெற்றுக் கொள்கின்றோம்.